ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம படிக்காத மேதை, கல்வி கண் திறந்தவர், கர்ம வீரர் என்றெல்லாம் போற்றப்படும் நம்ம காமராஜருக்கு பர்த்டே. ஒரு நல்ல தலைவர் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவர் இருந்திருக்காரு. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர். ஸ்கூல் டைம்லலாம் சாங்ஸு, கவிதை அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே சாங்லாம் லிரிக்ஸ் அவங்களே எழுதி நாங்கள் சேர்ந்தெல்லாம் பாடி அது மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. செம்மையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பர்த்டே இல்லையா? அதனால் அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்றைக்கி அழகான ஒரு கவிதை கேட்க போகிறோம். கேட்கலாமா? எழுதியவர் கார்த்திக் ராஜன், வாசிப்பவர் மகேஸ்வரி. கவிதை தலைப்பு கல்வியின் நாயகன். வானத்து வெண்மேகம் மழையாய் பொழிந்தது போல், வானத்து வெண்மேகம் மழையாய் பொழிந்தது போல் தானமாய் கல்வி தந்து தலைமுறை வாழ வைத்தாய் ஐயா. காய்ந்து போன வயிறும் மூளையும் கல்வி சுமை ஏற்காதென்று உணவிட்டு திறந்து வைத்த அறிவுக்கதவே நீதான் ஐயா. அறியாமை பாறையை உடைக்க வந்த உளியாய் வெறியோடு பள்ளிக்கூடங்களை ஊரெங்கும் நட்டாயே. அரசு பள்ளிகளெல்லாம் அறிவு விளக்கேற்ற, அரசு பள்ளிகளெல்லாம் அறிவு விளக்கேற்ற சமத்துவம் படைக்க சீருடை தந்தாயே. படிக்காத மேதையே நீ, பாரதத்தின் விடிவெள்ளியே. படிக்காத மேதையே நீ, பாரதத்தின் விடிவெள்ளியே. உன் கல்வி திட்டமெல்லாம், உன் கல்வி திட்டமெல்லாம் வெறும் காகித பூக்கள் அல்ல, பூமி செழிக்க வைத்த புண்ணிய நதியல்லவா. வேப்ப மர நிழலாய் வெயில் தாங்கி நின்றாயே, காப்பாற்ற வந்த எங்கள் கருப்பு காந்தி நீயே. வேப்ப மர நிழலாய் வெயில் தாங்கி நின்றாயே, காப்பாற்ற வந்த எங்கள் கருப்பு காந்தி நீயே. ஏழை வீட்டு அடுப்பங்கரையின் இருள் விளக்க வந்த ஒளியே. நாளைய வரலாற்றை எழுத வைத்த நற்றமிழ் போற்றும் ஞான வெளியே. நாளைய வரலாற்றை எழுத வைத்த நற்றமிழ் போற்றும் ஞான வெளியே. கப்பலேறி வந்த ஆங்கில கல்வியை, கப்பலேறி வந்த ஆங்கில கல்வியை திண்ணை பள்ளியிலும் சுவைக்க வைத்தாயே. ஆட்சி தோரணையை அறுத்தெறிந்து அனைவருக்கும் அப்பனாய் ஆதரவு தந்தாய். ஆட்சி தோரணையை அறுத்தெறிந்து அனைவருக்கும் அப்பனாய் ஆதரவு தந்தாய். கோட்டை கதவு முதல் குடிசை கதவு வரை ஏட்டு கல்வி செல்ல பாதை அமைத்தாய் நீயே. ஆழமர விழுதை போல அந்நாளில் நீயும் இருந்து ஏழை மக்கள் வாழ்வுயர ஏற்றினாயே அறிவு விளக்கு. வைகை நதி நீர் போல வற்றாத உன் மனதால், வைகை நதி நீர் போல வற்றாத உன் மனதால் கல்வி கண் திறந்து இம்மண்ணில் காலூன்றி வாழ்கிறாய். அணைக்கட்டுகள் பல தந்து தனல் பூமியை செழிக்க வைத்தாய். அணைக்கட்டுகள் பல தந்து தனல் பூமியை செழிக்க வைத்தாய். அறிவுக்கடலாய் நீயும் இருந்து அறிவொளியேற்றி ஆண்டவனாய் நீயும் நின்றாய். நூலகங்கள் பல திறந்து கல்லாமை நோய்க்கு மருந்து தந்தாயே. நூலகங்கள் பல திறந்து கல்லாமை நோய்க்கு மருந்து தந்தாயே. வாழும் காலம் வரை வரலாறாய் நின்ற ஐயா, நாளும் என் மனதில் நாயகனாய் வாழ்கிறாய். வாழும் காலம் வரை வரலாறாய் நின்ற ஐயா, நாளும் என் மனதில் நாயகனாய் வாழ்கிறாய். படிக்காத மேதை என்று பார் முழுதும் உன் பெயரை படிக்கின்ற பிள்ளையெல்லாம் பாடுதையா நாட்டுப்பண்ணாய். படிக்காத மேதை என்று பார் முழுதும் உன் பெயரை படிக்கின்ற பிள்ளையெல்லாம் பாடுதையா நாட்டுப்பண்ணாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, அவரோட புகழ் இந்த உலகம் இருக்க வரைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு நல்ல தலைவர். அவருக்காக இந்த கவிதையை நான் வாசித்தேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நம்ம வேற ஒரு கவிதையில் சந்திக்கலாம். நன்றி.